ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி ஸ்மால் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? பீஃப் குழம்பு பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 6 பேர் சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். 1 கிலோ பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன், அதில் கறியை போட்டுக்கிறேன். பீஃப் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் நான் இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரில் வேக வைக்க பிடிக்காதுன்னா நீங்கள் குண்டால கூட வச்சுக்கலாம். 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 4 விசில் விட்டுக்கிறேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம் 1 கப்பு, 3 தக்காளி, சோம்பு 1 ஸ்பூனு, 4 வரமிளகா, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மட்டன் மசாலா 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவை எண்ணெயில் வதக்கும் போது மசாலாவில் இருக்க பச்சை வடையெல்லாம் போயிடும். இப்போ அரை மூடி துருவின தேங்காவை சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், பட்டை இலை, கசகசா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து, வெங்காயம் 1 வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 கப்பு, பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கிட்டு 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு, 1 முருங்கைக்காய், தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி வச்ச காய் குக்கரில் 4 விசில் விட்டு கறி வேக வச்சுருக்கேன். வதக்கி வச்ச காயோட வேக வச்ச கறியை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலாவை வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி காயை நல்லா வேக வைக்கிறதுக்கு 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் கழித்து காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். காய் நல்லா வெந்திருக்கு, மசாலாவும் காயில் நல்லா இறங்கியிருக்கு, குழம்பும் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு நல்லா சுண்டி வந்தோடனே குழம்பு இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான பீஃப் குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஜெனி ஸ்மால் கிச்சன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.